அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த நாளிலே ஆதியாகமம் 12:2 உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நம்மை படைத்த தெய்வத்துக்கு அவருடைய பிள்ளைகளே என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதாம். இந்த உலகத்தினுடைய சில மனிதர்களும் தீய சக்தியான பிசாசும் கூட நம்முடைய பெயரை டேமேஜ் பண்ணுறது, நம்மளுடைய பெயரை கெடுக்கிறதுக்கு, நம்முடைய பெயரை கேவலப்படுத்துவதற்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, நாம் சார்ந்திருக்கிற அல்லது நாம் செய்து கொண்டிருக்கிற வேலை, தொழில், ஊழியம், இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பிசாசும் அவனுடைய தூதர்களும் நம்முடைய பெயரை குற்றப்படுத்த, நம்மளை கேவலப்படுத்த, அநேகருக்கு முன்பாக நம்மை அவமானப்படுத்தவே அவன் தீவிரித்து காணப்படுகிறான். ஆனால் நம்முடைய தேவனோ நம் பெயரை பெருமைப்படுத்தவே ஆசைப்படுகிறார். அப்போது சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவாராம். அப்போது சத்துரு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய பெயரை கெடுக்கணும், கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அந்த இடத்துல தேவன் அவனை காட்டிலும் அவர் தம்முடைய ஜெயக்கொடியை மேலே ஏற்றுகிறாராம். அப்போது எந்த இடத்திலும் பிசாசுக்கு தேவனுக்கு முன்பாக தோல்வி, வெட்கம், அவமானம் தானே ஒழிய ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக அவன் ஜெயித்தது கிடையாது. தேவ பிள்ளையே, நமக்கு முன்பாகவும் அவனால் வெற்றி பெறவே முடியாது. ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிறார். அவர் நம்முடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார். அவருடைய நோக்கம் எல்லாம் அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தின்படியே படைக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகத்தில் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆகவே தான் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தவே ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களை குறித்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, இப்படி எந்த இடத்துல இருந்தாலும் சத்துருவானவன் எந்தெந்த விதத்தில் நயவஞ்சகமாக உங்களுடைய பெயரை டேமேஜ் பண்ணணும், கெடுக்கணும்னு நினச்சி அவன் செயல்பட்டான், அந்த செய்தி உங்கள் காதுகளுக்கு, சில மனிதர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றதான செய்தி உங்கள் காதுகளுக்கு வந்தால் பயப்படாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் பெரியவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்ன செய்ய நினைக்கிறார்? நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தவே நினைக்கிறார். ஆகவே சத்துருவால் உங்களுடைய பெயரை கேவலப்படுத்த முடியாது, அது நிலைக்காது. ஒருவேளை ஒரு சில நாட்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு நாளும் அவனால் வெற்றியை நோக்கி செல்லவே முடியாது. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆகவே நாம் இருக்கின்ற இடத்துல கத்தரால் நாம் கனம் பண்ணப்படுகிறோம். நம்முடைய பெயரை கத்தர் பெருமைப்படுத்துவார். நாம் வாழ்ந்து சுகமாக இருப்போம். சத்துரு வீழ்ந்து போவான். அவனுக்கு நிரந்தரமான தோல்விதானே ஒழிய அவனால் ஜெயிக்கவே முடியாது. ஆகவே இந்த தைரியத்தோடு எழும்புங்கள், பிரகாசியுங்கள், இன்னும் உற்சாகமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆபிரகாமை ஆண்டவரே, அவனுடைய பெயரை ஆண்டவரை பெருமைப்படுத்தவே தான் நீர் ஆண்டவரை சித்தம் கொண்டீரப்பா. அவனுடைய வாழ்விலே 100 வயது ஆனபோது கூட ஆமாண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவன் பெயரை பெருமைப்படுத்தினீர். ஆமாண்டவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாக ஆண்டவரே வைத்தீர். இப்படி பல்வேறு இடங்களில் அவனுடைய பெயரை ஆண்டவரே நீங்கள் கனம் பண்ணீங்க, உயர்த்தினீங்க, பெருமைப்படுத்தி தான் வச்சிங்கப்பா. சத்துரு பல்வேறு விதங்களிலே ஆண்டவரே அவனுடைய குடும்பத்தில் ஆண்டவரே பல விதங்களில் செயல்பட நினைத்தான். ஆனால் அவன் ஒரு நாளும் ஆண்டவர் அவனால் ஜெயிக்கவே முடியல. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெற்றியை கொடுத்தீரப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவரும், ஆமாண்டவர், எங்கள் யாவருடைய வாழ்விலும் ஆண்டவரே நீர் எங்கள் பெயரை பெருமைப்படுத்தவே விரும்புகிறீர். ஆகவே நாங்கள் எந்த இடத்திலும் அவமானப்பட்டு தோற்று போவதே இல்லை. இருக்கின்ற இடத்துல நாங்கள்
கம்பீரமாய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். அது நடக்கும். அந்த நிச்சயத்தோடு தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் வெற்றிகரமாக எங்கள் ஓட்டத்தை ஓடட்டும், எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.